ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவில் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நீதிபதிகளாக விளங்கும் அனைவரையும் சமமாக நடத்தும் குணமுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலனை வழங்க இருக்குதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பார்க்கலாம். வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானானவர் உங்களுக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் அமைந்து, ராகு பகவான் உங்களுடைய 6ஆம் ஸ்தானமான மீனத்தில் அமைந்தும், குரு பகவானானவர் உங்களுடைய 7ஆம் ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மேஷத்தில் அமைந்தும், கேது பகவான் என்பவர் உங்களுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானமான கண்ணில் அமைந்தும் பலன் வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மேலும் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானானவர் இந்த மாதம் 14ஆம் தேதி வரை 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராக, பின்பு உங்களுக்கு 15ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் 5ஆம் தேதி வரை தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் என்னும் 3ஆம் இடத்தில் அமைந்தும், பின்பு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்திற்கு இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் சென்று அங்கு அமைந்து பலன் தரக்கூடியவராக இருக்கிறாரு. புதன் பகவானானவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல இந்த மாதம் 19ஆம் தேதி வரை அமைந்தும், பின்பு 5ஆம் இடத்துல இந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவராகவும், சுக்கிர பகவானானவர் 3ஆம் இடத்துல அதாவது தனுசுல இந்த மாதம் 11ஆம் தேதி வரை அமைந்து, பின்பு அவர் தாய்ஸ்தானம் என்னும் 4ஆம் இடத்திற்கு 12ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் அமைந்து பலன் தரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய அமைவின் மூலமாக இந்த துலாம் ராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கக்கூடியதாகவும், பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக, அதாவது கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். போட்டிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆதாய வரவு, நீங்கள் நினைத்த விஷயங்கள்லிருந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் லாபங்களை எதிர்பார்த்தீங்களோ அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக லாபம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு பக்தி நிறைந்த மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பிடித்த கடவுள்களை எல்லாம் நீங்கள் வணங்குங்க. இந்த மாதம் மிகவும் பக்தி நிறைந்த மாதமாக இருந்து அந்த கடவுள்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருந்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. உறவினர்கள் நண்பர்களுடைய சேர்க்கை, அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதே நேரத்தில் அவர்களோடு விரோதம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருந்து கொள்ளணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க நினைத்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு. வாகன யோகம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொன் பொருள் வேண்டும்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள், ஆடை சேர்க்கைகள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. இந்த மாதத்தில் முதல் பாதி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு நல்ல மாதமாகவும், அவர்கள் செய்யக்கூடிய, அதாவது அவர்கள் படிப்பில் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் எந்த விஷயம்லாம் ரொம்ப டஃப்னு யோசிக்கிறீங்களோ இந்த மாதத்தில் அந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். மிகவும் எளிமையானதாக உங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கும். மாதம் பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தையும் உழைப்பையும் உங்கள் படிப்பில் போட வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களோ ஆண்களோ தொழிலதிபர்களோ மாணவர்களோ இல்லை விவசாயிகளோ எந்த தொழில் எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தாலும் மாதத்தினுடைய முதற் பகுதியில் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. மேலும் காம்படிஷன்லாம் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதத்தில் 15 தேதிக்குள்ளே நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த துலாம் ராசினியர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஒருவேளை இந்த கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரிசல்ட் இந்த 15ஆம் தேதிக்குள்ளே வருதுன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு முற்பகுதி சுபமாகவும் பிற்பகுதியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுவதுமே இனிமையாக இருப்பதற்கு என்ன வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சிவன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாகவும், மேலும் முருகருடைய வழிபாடும் உங்களுக்கு
மிகவும் அதாவது உங்களுடைய எதிரிகளையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு தைரியம் தருவதற்கு முருகருடைய வழிபாடு மிகவும் உதவக்கூடியதாக உங்களுக்கு இருக்குங்க. மேலும் இந்த மாதத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஹ்ரீம் சிவாய நம. இந்த ஹ்ரீம் சிவாய நம்ம காலையில் ஒரு 48 டைம்ஸ், சாயந்தரம் ஒரு 48 டைம்ஸ் சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்ரீம் சிவாய நம இந்த மந்திரத்தை காலையில் ஒரு 48 டைம்ஸ், ஈவினிங் ஒரு 48 டைம்ஸ், மொத்தத்தில் இந்த 2 மந்திரங்களையும் நீங்கள் காலையில் மாலையில் ஒரு 48 டைம்ஸ் சொல்லிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் இன்பமான மாதமாக அமையுங்க. மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி 17ஆம் தேதி சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாமல் இருப்பது என்பது சிறப்புங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா கருப்பு, நீலம், சிவப்பு, காவி நிறம் மற்றும் ஊதா நிறம். இந்த நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமையுதுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.